வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். இந்த உலகத்துல நிறைய விஷயங்களை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு வரோம். அதுல ஒண்ணுதான் நம்ம வளர்க்குற பொமரேனியன் அப்படின்னு நினைக்கிற இந்தியன் பிட்ஸ் நாய். அதை பத்தின 12 தகரான தகவல்கள் உங்களுக்காக. 19th செஞ்சுரியில கை கடக்கமா நாய்க்குட்டிங்களை பிரிட்டிஷ்காரங்க இந்தியாக்குள்ள கொண்டு வந்தாங்க. அந்த நாய்க்கு பேரு ஜெர்மன் பிட்ஸ். அதிர்ஷ்டவசமா இந்தியாவோட காலர் நிலைக்கு அது தாக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷர்ஸ் நிறைய பேர் இந்தியாவுக்குள்ள அந்த நாய்க்குட்டியை வளர்க்க ஆரம்பிச்சாங்க. வல்லவன் வாழ்வான். ஒரு வழியா ஜெர்மன் ஸ்பிட்ஸ் இந்தியன் ஸ்பிட்ஸா மாறிடுச்சு. 1980sல பாத்தீங்கன்னா இந்த வகை நாய்களை இறக்குமதி பண்றதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்ததுனால ஆல்ரெடி இறக்குமதி பண்ணியிருந்த இந்த நாய் வகையை நிறைய பணக்காரங்க வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சாங்க. இப்படிதான் ஃபேமஸ் ஆனியா? நம்ம எல்லாரும் இத்தனை நாளா பொமரேனியன் நாய் வளர்க்கறதா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த நாயோட பேர் இந்தியன் ஸ்பிட்ஸ். இந்த பொமரேனியன் நாய் பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா உடம்புல அதிக அளவுல முடியோட இருக்கும். அப்ப இத்தனை நாளா நம்ம ஏமாந்துட்டு இருக்கோம். பொமரேனியன் நாய் ரொம்ப குட்டியா 4 கிலோ எடை தான் அதிகபட்சமா இருக்கும். இது பாக்குறதுக்கு ஒரு பூப்பந்து மாதிரியே இருக்கும். இந்த நாய் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு தாங்கவே தாங்காது. ஆனா ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்த இந்த இந்தியன் ஸ்பிட்ஸ் நம்ம நாட்டுக்கு நம்ம தட்பவெட்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அது அடாப்ட் ஆயிருக்கு. ஆனா எதுக்கு குலைக்கிறோம்னு தெரியாம குலைச்சுக்கிட்டே இருக்கும். இந்தியன் ஸ்பிட்ஸ் நாய் வகைகள் பல இது பாத்தீங்கன்னா பால் வெள்ளை கலர்ல இருக்கும். சில இது வந்து காக்கி கலர்லயும் கருப்பு கலர்லயும் இருக்கும். ஆனா இப்ப நம்ம ஆளுங்க நிறைய மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கிராஸ் எல்லாம் பண்ணி பல கலர்ல உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்தியன் ஸ்பிட்ஸ் வந்து 2 வகை. ஒன்னு பெரிய ஸ்பிட்ஸ், இன்னொன்னு சின்ன ஸ்பிட்ஸ். ஆனா எல்லா வகையிலையும் பாத்தீங்கன்னா அதுங்களோட மூக்கு நீளமா இருக்கும், கண்கள் கருப்பா பளிச்சுன்னு இருக்கும். அது மட்டும் இல்ல அதோட காதுகள் வந்து விரைப்பா இருக்கும். பொமரேனியன் நாய் முடி மாதிரி இல்லைனாலும் புசு புசுன்னு தான் இருக்கும். ஆனா தேவையில்லாம விளையாண்டோம்னா கடிச்சு வச்சிரும். இந்தியன் ஸ்பிட்ஸ் நாய்கள் ஓனருக்கு ரொம்ப செல்லமா இருக்கும். அவங்க சொல்றதெல்லாம் அப்படியே கேட்கும். அதனால தான் ஆரம்ப காலகட்டத்தில் சர்க்கஸ்லாம் இந்த வகை நாய்களை நிறைய யூஸ் பண்ணாங்க. சில நேரங்களில் ஓனருங்க சொல்றதை அது கேட்காது. வீட்டில் இருக்கிறவங்களே நம்ம பேச கேட்க மாட்டாங்க, கூட இதுங்களும் சேர்ந்து ஆடுது. இந்த வகை நாய்களுக்கு ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுத்தா பயங்கர செக்யூரிட்டிங்க. வீட்டுக்குள்ள தெரியாதவங்க யாராவது நுழைஞ்சிட்டா கொஞ்சம் கூட யோசிக்காது. ஓனருங்க சொன்னாலும் கேட்காது. அவங்க உடம்புல இருந்து சில கிராம் கறியை புடுங்கிட்டு தான் மறு வேலை பார்க்கும். இந்த வகை நாய்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகம். அதனால கொஞ்சமா செலவு பண்ணி மெயின்டைன் பண்ணாலே போதும். அது மட்டும் இல்லைங்க, கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு வீட்டை அழகா பாதுகாக்கும். ஆனா இதுங்க அட்டென்ஷன் எதிர்பார்க்கும். அட்டென்ஷன் நம்ம கொடுக்கலனா கத்தி கத்தி வீட்டையே ரெண்டாக்கிடும். இந்தியன் ஸ்பிட்ஸ் அதிகபட்சமா 35 சென்டிமீட்டர் உயரம் வரைக்கும் வளரும். 7 ல இருந்து 8 கிலோ எடை வரைக்கும் வளருங்க. அது மட்டும் இல்லாம இதோட ஆயுட்காலம் அப்படின்னு பார்த்தா 12 வயசு வரைக்கும் உயிர் வாழும். எல்லாமே வந்து நம்ம கவனிக்கிறத பொறுத்து தான் இருக்கும். அது மட்டும் இல்ல ஓவரா இதுங்க சோறு போட்டு வளர்த்தோம்னா ஒபிசிட்டி வந்து நம்மளையே ஓட வைக்கும். இன்னைக்கு இந்தியால அதிகமா இந்தியன் ஸ்பிட்ஸ் நாய்கள் தான் வாங்குறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா நிறைய வெளிநாட்டு நாய்களை இறக்குமதி பண்ணி அதை 20,000 25,000ல இருந்து பல லட்சம் ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. ஆனா இதை வாங்கணும்னா நிறைய பணமும் இருக்கணும். அதே நேரத்தில் மெயின்டெனன்ஸ் கம்மியா இருக்கணும்ன்ற காரணத்தினால இந்தியன் ஸ்பிட்ஸை நிறைய பணக்காரங்களும் வாங்கி இதை வளர்க்குறாங்க. 19th செஞ்சுரியில இந்த வகை நாய்களை இந்தியாவுக்கு கொண்டு வந்து இங்க இருக்கிற நாய்களோட விட்டதுனால நல்லா ஆக்டிவா இங்க இருக்கிற நாய்களோட அதுவும் சேர்ந்து துருதுருப்பா சுறுசுறுப்பா இந்த நாய்கள் ரொம்ப சென்சிட்டிவா வளர்ந்துருக்கு. அதனால கம்மியான பைசால கம்மியான மெயின்டெனன்ஸ்ல இந்த நாயை வீட்டுக்குள்ளேயே வளர்க்கலாம். அதனால பெஸ்ட் சாய்ஸ் இந்தியன் பிட்ஸ் தான். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.